ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். ரொம்பவே டேஸ்டான முட்டையை வச்சு கிறிஸ்பியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எக் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 7 முட்டை எடுத்திருக்கேன். ஒரு முட்டையாக நம்ம உடச்சி மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். நான் எடுத்த 7 முட்டையுமே நான் உடச்சி ஊற்றிட்டேங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட் அதையும் சேர்த்துடுறேன். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். முட்டையை நான் நல்லா கலந்து விட்டுட்டேன் பாருங்கள். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு தான் வேக வைக்க போகிறோம். இந்த மாதிரி குழியாக இருக்கக்கூடிய ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. இல்லை குழியாக இருக்கக்கூடிய பாத்திரம் நீங்கள் எது வேணுனாலும் எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். இந்த மாதிரி அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. முட்டையை வேக வைக்கிறதுக்காக நான் ஒரு பேன் எடுத்துருக்கேங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கேன். நீங்கள் இப்படி தான் வேக வைக்கணும்னு இல்லை. இட்லி சட்டி இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் தட்டு செட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். வேக வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தட்டில் ஆயில் தடவி வச்சுருக்கேன். அதை இது உள்ளே வச்சிடலாம். நம்ம கலந்து வச்ச முட்டையை இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. 20 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். முட்டை நல்லா வேகணும். நான் 20 நிமிஷம் வேக விட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. நீங்கள் வெந்துருச்சா இல்லையான்னு செக் பண்ணணும்னா நீங்கள் நைஃபை குத்தி பார்த்துட்டு செக் பண்ணிக்கலாம். இல்லை டூத் பிக்கை கூட குத்தி பார்க்கலாம். ஒட்டுச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம், ஒட்டாமல் வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். சப்போஸ் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வேக விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா ஆற விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இந்த ரவுண்டு ஷேப்பை நம்ம ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இந்த ஓரத்துலலாம் நம்ம லெவல் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு லெவல் பண்ணிடுறேன். லெவல் பண்ணிவிட்டு இந்த பீஸை நம்ம அப்புறம் தனியாக கூட பொரிச்சிக்கலாம். அது மாதிரி செய்யும் பொழுது பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பாருங்கள், நான் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை கட் பண்ண பீசஸ்லாம் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம தனியாக கூட போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி கட் பண்ணிவிட்டு செய்யும் பொழுது எல்லா பீஸுமே ஒரே சைஸில் கிடைக்கும். அதுக்காக தான் நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பீஸையும் இப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் எல்லா பீஸையுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீளமாக கூட நீங்கள் பீசஸை போட்டுக்கலாம். நான் இதை 2ஆக கட் பண்ணி எடுக்க போகிறேன். சென்டரில் ஒரே ஒரு கட்டிங் மட்டும் நம்ம கொடுத்துட்டா போதும். அவ்வளோதாங்க, நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள், இப்போ நமக்கு சின்ன சின்ன பீசஸாக இருக்குது. உங்களுக்கு வேணுன்னா நல்லா லென்த்தாக பெரிய பீஸாக எடுத்துக்கலாம். நான் இந்த சைஸில் தான் பண்ண போகிறேன். அதனால் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. நான் 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நான் இந்த ஸ்பூனில் தான் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு, கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே முட்டையில் சால்ட்டு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் சால்ட்டு சேர்க்குறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 4 காஞ்ச மிளகாயை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிங்கன்னா உங்களுக்கு சில்லி ஃப்ளக்ஸ் ரெடி ஆகிடும். உங்களுக்கு அரைக்க தெரியலன்னா நீங்கள் ரெடிமேடாக கூட வாங்கிக்கலாம். அதையெல்லாம் சேர்த்துட்றேன். கொஞ்சமாக ஆர்கனோ ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். இது இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். அது சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க. சேர்த்து விட்டால் எல்லா பொருளையும் நான் நல்லா கலந்து விட்டுட்டேங்க. ட்ரையாக தான் இருக்கணும். இது அப்படியே கலந்து நீங்கள் வச்சுக்கோங்க. இன்னொரு பிளேட்டில் பிரெட் க்ரம்ஸ் எடுத்துக்கோங்க. பிரெட் க்ரம்ஸ் எப்படி ரெடி பண்ணுறது நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் பிரெட் க்ரம்ஸ், நல்லா நைஸாக. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இன்னொரு பவுலில் 2 முட்டையை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதையும் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையும் நாம் இதில் போட்டுட்டு டிப் பண்ணி பரட்டி எடுக்கணும்.
கட் பண்ண பீஸை இதில் போட்டுட்டு ட்ரையாக நம்ம ரெடி பண்ண இந்த மாவில் போட்டு பரட்டிக்கோங்க. இந்த மாதிரி பரட்டும் பொழுது மாவு நல்லா கோட் ஆகிடும். இதில் பரட்டினதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தட்டி விட்டுடுங்க. தட்டி விட்டுட்டு முட்டையில் போட்டு டிப் பண்ணிக்கலாம். முட்டையில் டிப் பண்ணதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டணும். மறுபடியும் முட்டையில் டிப் பண்ணணும். செகண்ட் டைம் மறுபடியும் முட்டையில் டிப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம டிப் பண்ணிட்டோம், மறுபடியும் அதை டிப் பண்ணிக்கணும். மறுபடியும் செகண்ட் டைம் நம்ம பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டணும். இது மாதிரி பிரெட் க்ரம்ஸில் பரட்டிட்டு லைட்டாக இப்படி தட்டி விட்டுடுங்க. தட்டிட்டு பிளேட்டில் வரிசையாக அடுக்கி வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் எல்லா பீஸையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ண பீசஸ் எல்லாத்தையுமே நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேங்க. பாருங்கள், சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு பீசஸுமே. இப்போ இது எல்லாத்தையுமே நாம் பொரிச்சு எடுத்துக்கலாம். பொரிக்கிறதுக்காக நான் அடுப்பில் பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு பீசஸாக எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்ட பீசஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பி விடுங்க. உடனே திருப்பி விடாதீங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே திருப்பி விடுங்க. கோல்டன் கலராக வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பரட்டி விடுங்க. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த கலர் வந்தால் சரியாக இருக்கும். நல்லா எண்ணெய் வடிய விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, நான் எல்லா பீஸுமே பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அருமையான எக் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸியாக இந்த எக் ஃபிங்கர்ஸை ரெடி பண்ணி கொடுக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கெலாம் ரெடி பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. ரொம்ப ஈஸியாக நீங்கள் ரெடி பண்ணலாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக் ஃபிங்கர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. 2020ஆம் ஆண்டின் ஃபஸ்ட்டு வீடியோ, ஸ்பெஷல் வீடியோன்னு சொல்லலாம். சூப்பரான ரெசிபி. கண்டிப்பாக நீங்களும் இந்த நியூ இயர்க்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இந்த புத்தாண்டை கொண்டாடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபி வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க. நமக்கு இன்னும் 2 சேனல் இருக்குங்க. அந்த சேனலுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி சேனலை ஓப்பன் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.